Hello friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதல பட்டை ஒரு பீஸ், லவங்கம் 4, சோம்பு 1/2 டீஸ்பூன், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பச்சை மிளகாய் 2 இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கின பிறகு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போன பிறகு இதில் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவு வதக்கின பிறகு இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ நல்லாவே மசிஞ்சிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் ஓவர் நைட் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நான் 2 உருளைக்கிழங்க இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்த பிறகு இதில் கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது போல் கொதிக்க ஆரம்பித்ததும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் நல்லா வேகட்டும். நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட முந்திரி 5, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் இது கூட தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வெந்த பிறகு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லாவே வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இது போல் மசிகிற அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சு 7 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் மல்லி இலைகள் தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.